இந்திய மருத்துவக் கழகம் செங்கல்பட்டு கிளையின் தலைவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரசு அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பிச்சுமணி சாரோட ஜேர்னியை ஒரு 5 minutes நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ஸ்டடிட் இன் செயின்ட் ஜோசப் ஸ்கூல். நான் அவருடைய ஜூனியர். ஒரு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு மீட்டிங்கில். மிகவும் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் யாராவது பார்க்கணும்னா நான் பார்த்ததுல பிச்சுமணி சார். நான் பார்த்த ஒரு டாக்டரா பார்க்கும்போது அதோட அதாவது வாலிக்கு எதிர்க்க இருக்கிறவங்க பாதி போல வாலிக்கு வந்த மாதிரி பிச்சுமணி சார் பார்த்து நம்ம கான்ஃபிடன்ஸ் சார், யூ வில் கெட் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி ஒரு மனிதர். அதை வந்து நான் ஸ்கூல்ல செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கும் போதே பார்த்தேன். ஒரு அப்பவே டாக்டர் தான் ஆகணும், டாக்டர் ஆயிட்டாரு. அதுல வந்து எந்த மாற்றம் இல்லை. என் ஃபேமிலி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் இன்ஸ்பிரேஷன் அதாவது மற்றவங்களாம் கிடைச்சதுக்கு போகலான்னு நினைப்பாங்க. நான் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது. He became a doctor. Both of us then joined செங்கல்பட்டு மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியில் 2 பேரும் சேர்ந்தோம். முன்னுக்கு பின்னானா அவர் எனக்கு ஒரு 3 years சீனியர், நம்ம 3 years ஜூனியர். காலேஜ்லயும் he was a very confident student. He was most liked. எல்லாராலும் எல்லா ஆசிரியர்களாலும் மதிக்கப்பட்ட ஒரு மருத்துவர். எல்லா ஆசிரியர்களுடைய ரொம்ப சின்சியராகவும் மிகவும் கடுமையாகவும் உழைக்கக்கூடிய ஒரு மாணவன் பெயர் பெற்றவர். நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஹை ஃப்ளையிங் கலர்ஸ்ல வந்தார். அதுக்கப்புறமா உடனே பிஜி போயிருக்கலாம். பட் ஆனால் பிராக்டிஸ் அண்ட் கிளினிக்கல் மெடிசன் அண்ட் பேஷண்ட் பார்த்தாலே அவரோட ஆயுஸ் கூடிடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அப்ரோச் அண்ட் பேஷண்ட்ஸை பார்க்கறது வந்து பிடிச்சி செஞ்ச விஷயம். இதனுடைய விளைவு வந்து பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு விட இன்ட்ரெஸ்ட், பேஷண்ட்ஸை பார்க்கறதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கும் இருக்கு, அவர் குறையவே இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் சார் கனகராஜ் சார் சொன்ன மாதிரி ராஜாஜி ஸ்ட்ரீட்ல ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது, நற்பவி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது. அந்த சமயத்துல இருந்த மூத்த மருத்துவர்கள்லாம் செங்கல்பட்டுல பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வில்லேஜ்ல போய் பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. எங்க வாத்தியார்கள்லாம் போய் சுத்தி இருக்கிற வில்லேஜ்ல பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. செங்கல்பட்டுல ஒன்னும் சேச்சுரேஷன். He was bold enough to sit in center of the town and start practice among all the 2-3 நர்சிங் ஹோம் சுத்தி இருக்கு. Again that shows confidence. அந்த தைரியமும் தம்மேல நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது. வெறும் தன்னம்பிக்கை இருந்து திறமை இல்லைன்னா இத்தனை வருஷம் சஸ்டைன் பண்ணிருக்க முடியாது. more than 35 years சஸ்டைன் பண்றாருன்னா திறமையோட தான் சஸ்டைன் பண்ண முடியுது. He got married to another person with same qualities. அதை made for each other சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு குவாலிட்டி, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் எக்ஸிகியூஷன்ல இந்த அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் தென் பிச்சுமணி சார். இஸ் அ பிளானர். எக்ஸிகியூஷன்ல she is much stronger. So that contributed and complemented each other. They have just managed things. அப்படியே when I went to MS and joined them back after MS முடிச்சு திரும்பி ஜாயின் பண்ணேன் 98ல. அப்போ வந்து ஒரு ஹவுசிங் ஹோம் ஸ்டார்ட் பண்ணி இவர் வந்து ஏன் சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? அரௌண்ட் பிஃபோர் 30 years he started his nursing home. கரெக்டா சார்? 30 years முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலா எல்லாம் செட்டில் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் வளர்ச்சி அடைந்து தனக்கு நம்ம நான் என்னோட பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு இடம் தேவைப்படுது, அதனால ஐ ஃபீல் கம்ஃபர்டபுளா ஒரு இடம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. when he was late 20s ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஐ திங்க். ஸோ ஒரு 4 பெட்டோட ஸ்டார்ட் பண்ணது. பேஷண்ட்ஸ் பயங்கர ட்ரஸ்ட் இருந்தது. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க நம்ம பேஷண்ட்ஸுக்கு வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. அது பல வளர்ச்சிகளை கண்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து அவங்களுடைய உழைப்பு தான். எப்ப போனாலும் ஒரே ஃப்ரெஷ்ஷா வைத்தியம். 12 மணிக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருப்பாரு. காலை 5 மணிக்கு போனா டயர்டே ஆகாம. தட் ஷோஸ் அவங்களுடைய தொழில் அவங்களுக்கு இருந்த ஈடுபாடு தான் காரணம் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து they have converted a small clinic into a bigger hospital. நல்ல ஒரு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளினிக் டு ஹேவ் லேப்ராஸ்கோபி செங்கல்பட்டுல வந்து ஃபுல் ஃபிளெஜ் லேப்ராஸ்கோபி செங்கநாசிகம் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேபர் வார்டில் வந்து ஒருமே இல்லாத போது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபீட்டல் மானிட்டர், குழந்தையினுடைய துடிப்பை மானிட்டர் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க தான் முதல் பண்ணாங்க. செங்கல்பட்டுல டயாலிசிஸ் சென்டர் வந்து முதல்ல அது ஆரம்பிக்கப்பட்டது வந்து ரங்கநாசிங்கம். இன்னைக்கு போனா ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கு அந்த டயாலிசிஸ் சென்டர். இட் இஸ் சர்விங் த பப்ளிக். அதுல வந்து பெரிய பொருள் ஆதாயத்தை விட இட் இஸ் சர்வீஸ் டு த சொசைட்டி தான் பண்ணிட்டு. அப்படி ISO ஃபர்ஸ்ட் வாங்கினது நங்கநாசிங்கம் தான் வாங்கினாங்க. NABH ஒரு மிகவும் கடுமையான தரத்தை வந்து முதல்ல வாங்கினது நங்கநாசிங்கம். ஆல் ஆஃப் த பப்ளிக் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நோ. அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் ஒன் இஸ் IVF-ல செயற்கை கருத்தரிப்பு மூலமா முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே வந்து இவங்க தன்னாரும் ஒரு சின்ன வளர்ச்சி அடைந்த பெரிய நிறுவனங்களா சாதிக்கிறது ஒன்றும் பெரிய சாதனையா தெரியல. ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து வந்து சாதனை பண்ணது ஒரு பெரிய சாதனையாகவே எனக்கு தெரிகிறது. சரி, இதெல்லாம் பண்றாங்களே, இதுக்கு என்ன ரீசன் நான் ஆக்சுவலி ஷேர் பண்ண சொன்னேன். You think ahead. அதாவது இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேவைங்கிறத இன்னைக்கே பிளான் பண்றதுல இஸ் வெரி எக்ஸலன்ட். ஸோ டயபெட்டிஸ் ஒரு வியாதியை தனியே பிராக்டிஸ் பண்ணாத போது ஒரு 20 years பேக்கே ஒரு கான்செப்ட் டயபெட்டிக் கிளினிக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வந்து இப்போ ஒன்னாவது லீடிங் டயபெட்டாலஜிஸ்டா இருக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, இந்த ஸ்டேட்லயே பாலிசி மேக்கிங் லெவலுக்கு போயிருக்காங்க. தட் ஷோஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்.
செகண்ட் திங், வெறும் மட்டும் கான்செப்ட் மட்டும் இந்த பிரயோஜனம் இல்லை. ஹி பிளான்ஸ் ஃபார் இட். போத் ஆஃப் தம் சிட் டுகெதர் அண்ட் பிளான்ஸ் ஃபார் த பர்டிகுலர் டாஸ்க். அதை பிளான் பண்ணாலும் எக்ஸிக்யூட் பண்ண பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன், நியர் பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன், இதோட பெட்டரா பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சஸ்டெயின் பண்றாங்க. அது இந்த 4 இருக்கிறதுனால தான் அவங்களால பண்ண முடியுது. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க டேக்கன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்சோ. அவன் பிச்சுமணி சாரோட பையன் தான் நீட் எக்ஸாம்ல, நீட் மாதிரி இருக்கிற ஒரு ஆல் இந்தியா எக்ஸாம்ல ஸ்டேட் போர்டில் படிச்சு சென்ட்ரல் போர்டில் லெவல் படிச்சு காட் ஃபர்ஸ்ட் சீட் டு சென்ட்ரல் கோட்டா, விச் இஸ் நாட் a small task. So they conveyed their message to the next generation also. அடுத்த ஜெனரேஷனுக்கும் they have given. So I think இது வந்து இவருடைய வளர்ச்சியிலேயே சேர்ந்து நாங்களாமும் வளர்ந்திருக்கிறோங்கிறத I have to disclose today. So everybody is talented. He is not grown alone. He has taken யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அவங்களையும் தன்னோட சேர்ந்து தன் வளர்ச்சியில பங்கு வச்சுக்கிட்டு எங்களையும் கொண்டு போயிருக்காங்க தான் நான் சொல்லணும். அதனுடைய பை ப்ராடக்ட் ஆர் மெயின் ப்ராடக்ட்ல இருந்து பை ப்ராடக்ட் தான் நர்பவி மருத்துவமனை காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல எங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவர்களுடைய சேவை நிறைய தேவை. திரும்பி நான் சொல்லுவேன், நீங்க இவ்வளவு வளர்ந்துட்டீங்கன்னு யாரா சொன்னா சொல்லுவேன், நீங்க உங்க ஆயுசுக்கு ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய மாதிரி 3 பங்கு செஞ்சிருக்கீங்க சார். 3 பங்கு உழைச்சதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு. அண்ட் டோன்ட் வரி அபவுட் இட் அண்ட் டோன்ட் பாதர் அபவுட் இட்னு. பட் அவருக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு 1000 பெட் ஹாஸ்பிட்டல் திறந்திருப்பாரு. அதுக்கு பெரிய பிரேக் வந்து பெரிய மெயின் பிரேக் அனுராதா மேடம் ப்ராப்ளி நான் பார்க்கிங் பிரேக் நான் நினைக்கிறேன். ஒரு 1000 பெட் ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு இஸ் கான்ஃபிடென்ட் பர்சன். அந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு அசாத்தியமானது. அது எங்களுக்கெல்லாம் தெம்ப கொடுத்திருக்குது. இந்த தன்னம்பிக்கையை அவர் குறையாமல் மேலும் மேலும் பெற்று மக்களுக்கு தொடர்ந்து சேவை செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த மருத்துவமனை பொன் விழா மற்றும் மேலும் மேலும் பல விழாக்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.